ஊர் பக்கம் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அப்படியே ஊருக்குள்ளேயும் ஒரு தலையை காட்டிட்டு வந்துடலான்னு நினச்சி போனேன். கோயில்பட்டியில் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே சுற்றி முற்றி பார்த்தேன், நம்ம ஆளுக யார் இருப்பாங்களா அப்படின்ட்டு. ஒன்றும் தட்டுப்படல. அப்படியே போயேன். பலகார கடையில் மொட்டை கவுண்டரை பார்த்துட்டேன். அவர் என்னை பார்த்துட்டாரு. எல்லாம் எப்படி சௌக்கியமானார். சௌக்கியம்தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன மழை தண்ணி இருக்கா ஊர் பக்கம் அப்படின்னு. மழையெல்லாம் இருக்கே, தொண மழை தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சௌக்கியம் அவர் மாதிரி நான் மாதிரி பேசிக்கிட்டோம். திடீர்னு யாவும் வந்தவரா, யோ உம்மை புள்ளிக்காரி மண்டையை போட்டாயா அப்படின்னாரு. எனக்கு சட்டுன்னு புரியல. அப்புறம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு, நம்ம காமுவா அப்படின்னு கேட்டேன். ஆமாயா அப்படின்னாரு. காமுன்ற காமம்மா. எனக்கு பெரிதாக ஒன்றும் வருத்தம் இல்லை. என் இடத்துல மொட்டையை கவுண்டர் இருந்தால் கூட நான் அவர் வெளியூர்லேருந்து இங்கே வந்தால் நானும் இது மாதிரி தான் சாதாரணமாக அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருப்பேன். ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியல, அதில் ஒன்றும் வித்தியாசம் இருந்தாலும் ஒரு 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 சின்ன பதஷ்டம் இருந்தது. ஏன்னா இந்த காமுன்ற காமக்காரி எங்கள் ஊரில் யாருக்கும் சொந்தக்காரி கிடையாது. ஆனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ரகசியமானவ, ரகசியமாக தெரிஞ்சவ தான் அவள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. மெல்ல கேட்டேன், என்ன செஞ்சுதான் அப்படின்னு. அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வயசாடுச்சுல அப்படின்னாரு. வயசை பற்றி பேசுகிறதா இருந்தால் நானும் அவர் தான் முதல்ல மண்டையை போட்டிருக்கணும். இது வேற கதை. இந்த காமுவை பார்க்குறப்போ கடைசி நேரத்தில் தான் அந்த காமுவை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவளுக்கே அவளுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்பேற்பட்ட புண்ணியவதி அவ, எவ்வளவு இறக்க சிந்தை உள்ளவ, நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல. ஒவ்வொருத்தனை யாராக இருந்தாலும் சரி, பசின்னு யாராவது போயிட்டா உடனே அவங்களுடைய வயிற்று பசியை ஆற்றி எல்லாம் செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க. ஆனால் காமமா அதுலேருந்து வித்தியாசமானவ. வயிற்று பசியும் கிடையாது, அந்த பசியும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெண் அவ. எப்பேற்பட்ட சூழலில் யார் போயிருந்தாலும் சரி, உடனே என்னன்னு கேட்டுட்டா போதும், உடனே வாரி வழங்கி ஒரு அவங்கள குளிர்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செஞ்சுட்டு இருந்தா. அது உண்மையிலே மிகப்பெரிய தொண்டு. வயது வித்தியாசம் கிடையாது. வயதானவங்களா இருந்தாலும் சரி, இளவட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஊரில் இருக்க எல்லாருமே காமுவுக்கு கடமைப்பட்டவங்க தான். காமு வேசி கிடையாது, யார்கிட்டையும் நயா பைசா வாங்க மாட்டா. ஆனால் இது வேணும்னு கேட்டுட்டா உடனே நிறைவேற்றி வைப்பா. தானும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி அதில் அப்படியே ஒரு தயால சிந்தனையோட, ஒரு இரக்க சிந்தனையோட, ஒரு மகிழ்ச்சியாக அந்த காரியத்தை அவள் செஞ்சிட்டு இருந்தா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விரக தாபத்தில் தீயா எரிஞ்சு போகிற ஒரு மனுஷனுக்கு வயிற்று பசியும் ஆற்றி, அந்த பசியும் ஆற்றி குளிர வச்சு அனுப்புகிறா பாருங்க. புண்ணியம், மிகப்பெரிய புண்ணியத்தை செஞ்சா. ஆனால் ஊருக்குள்ளே யாரும் அவளை பெருசாக பேசலை. அவளை ஒரு பைத்தியக்காரின்னு சொன்னாங்க. ஒருவேளை காசு வாங்கிட்டு அவள் செஞ்சுருந்தான்னா அவளுக்கு வேறு பேர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவளை பைத்தியக்காரின்னு தான் சொன்னாங்க. நம்ம ஆசாரி என்னை சல்லியாசாரி சொன்ன மாதிரி, இந்த பட்டறையில் படிக்காத இளவட்டங்கள் சிறுசுகள் நம்ம ஊரில் யாரையான்னு கேட்பார். ஆனால் காமுக்கு ஒரு நல்ல குணம் இருந்தது. என்ன குணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளவட்டங்கள்லாம் போனால் அவங்களெல்லாம் அதட்டி திட்டுவா. இந்த மாதிரிலாம் வரப்படாது, இங்கே வரக்கூடாது, தேய்ச்சி காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சுக்கோங்க, பெரிய வீட்டு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் அழகு இல்லைன்னு சொல்லுவாள். இப்படி தான் ராமதரை ஒரு தடவை துடுக்கா கேட்டிருக்கான். அந்த பெரிய இது பெருசு அடிக்கடி வந்துட்டு போகுது, எதுக்கு அவன் இங்கே வர்றான் அப்படின்னு. வாயை மூடு அப்படின்னு இருக்கா காமு. அவர் உனக்கு சித்தப்பா முறை, பொண்டாட்டி செத்து போச்சு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கண்டிக்கக்கூடிய ஒரு பக்குவமும் இருந்துச்சு காமுன்ற அந்த காம மாட்டை. இந்த ஊரில் இருக்க பெண்கள் எல்லாம் அவள் முன்னாடி நல்லா சிரித்து சிரித்து பேசுவாங்க, ஆனால் பின்னாடி கேவலமாக அவளை பேசுவாங்க. ஏன்னா அவள் முன்னாடி எதையும் காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவள்கிட்ட பசை இருந்துச்சு. ஊரில் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி, தானாக முன்வந்து பெரிய கடினமான வேலைகள் எடுத்துக்கோ. ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும், ஒரு விசேஷ வீடாக இருக்கட்டும், கடினமான வேலைகளை இழுத்து போட்டு, யாரும் எதுவும் சொல்லலைனாலும் அவ்வளவு இழுத்து போட்டு செஞ்சு அவங்களும் வேலையை வாங்கிக்குவாங்க. அந்த
பெண்களுமே அவள்கிட்ட இருந்து வேலையை வாங்கிக்குவாங்க. வேலை வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போகிறப்போ யார் இவளை அழைச்சா, எதுக்கு இவள் வந்தா அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுவாங்க. ஊரில் ஒரு இழவு விழுந்துடக்கூடாது. ஒவ்வொரு இழவு வீட்டுக்கும் போய் யாரோ இறந்துருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களையும் தன்னுடைய உறவாக நினச்சி அங்காரமாக ஓலமிட்டு அவள் கதறி அழுவா பாருங்க. நான் வச்சகன் வைக்காமல் பார்த்துட்டே இருப்பேன். நான் அவளை ஏதோ ஒரு அந்த அழுகையினுடைய அந்த அழுகை சத்தத்தில், அந்த பின்னரில் ஏதோ ஒரு செய்தி அவள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான்ற மாதிரி எனக்கு தோணும். ஒரு அர்த்தம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் இவ்வளோ செஞ்ச அந்த காமுன்ற காமக்காரியை முன்னாடி விட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. அது அவளுக்கும் தெரியும். ஆனாலும் அவளுடைய தயால குணம், கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்கக்கூடிய அவளுடைய தயால குணம், அதுக்கு இந்த ஊர்க்காரங்க அவளுக்கு வச்ச பேர் புள்ளிக்காரி. அப்படி தான் அவளை பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால் என்னைய அந்த முட்டையை கவுண்டரும் புள்ளிக்காரி மண்டையை போட்டான்னு சொன்னார். காமுன்ற காமமான்னு சொல்லலை. ஆனால் இவ்வளவு செஞ்சுமே, இந்த காமமா இவ்வளவு செஞ்சுமே அவருடைய பூர்வீகத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவள் இருந்து வந்த இடம் அப்படி. இது ஒரு வறண்ட பூமி, கரிசல் வெக்கை, எங்கே பார்த்தாலும் முள் மரங்கள் நிறைந்த நிலம். இந்த வறண்ட பூமிக்குள்ள ஒரு செழிப்பான சோலையாக செழித்திருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து மாட்டு பொண்ணாக இந்த ஊருக்கு வந்தான். நல்லா ஞாபகத்தில் இருக்கு. இவருடைய அழகுக்கும் இவருடைய லட்சணங்களுக்கு முன்னாடி எங்கள் ஊர் மக்கள் அப்படியே துண்டா நிற்பாங்க, தனியாக தெரிவாங்க. இவ்வளோ அழகு, இவ்வளோ லட்சணமான பொண்ணா அந்த ஊருக்குள்ள ஒரு மணப்பொண்ணா வந்தா. அவள் வரல, விதி தான் அவளை உருட்டி இந்த ஊருக்குள்ள அனுப்பிடுச்சு. இந்த செழுமையான பகுதியிலிருந்து அவள் வந்ததுனாலேயோ இல்லமோ தயால குணம், இரக்க சுவாபம் அவள் மனசுக்குள்ள ஊற்றெடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவ்வளோ ஒரு பரிவான ஒரு மனுஷனா காமம். அப்படி அவள் வாக்கப்பட்ட இதுக்கடையில் நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டேன். இன்னும் 4 பேர் பஸ்ஸில் உட்காந்துருந்தாங்க. மொட்டையை கவுண்டர் இருந்தார். இன்னும் 4 பேர்கிட்ட நலம்லாம் விசாரிச்சுட்டு போய் கண்ணை மூடிட்டு பஸ் எடுத்தோடனே உட்காந்துருந்தேன். என் மனசு பூரா காமமாக தான். அப்படியே என்னை அழுத்துனா அவருடைய நினைவுகள், அந்த ஊருக்குள்ள அவருடைய பங்கு அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு அப்படியே ஒரு பெரிய பாரமாக இருந்துச்சு. அவளை நினச்சிக்கிட்டே என்னுடைய பயணம் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த அவள் ஒவ்வொரு காரியமும் அவன் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னே அர்த்தம் இருக்கும் அவள் செய்கிறதுல. அவன் மாட்டு பண்ண அந்த ஊருக்குள்ளே வர்றா, மாட்டு வண்டியில் இறங்குறா. என் அண்ணியார் தான் அவருடைய கையை பிடிச்சி கீழே இறக்கி விட்றாங்க. இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அவ்வளோ அழகான லட்சணமான ஒரு பொண்ணு எங்கள் ஊருக்குள்ளே இந்த வறண்ட பூமிக்குள்ளே காலெடுத்து வச்சா. நாங்கள்லாம் பார்த்தோம். எங்கள் அண்ணியார் தான் கையை பிடிச்சி இழுத்து கூட்டி கொண்டாந்து வச்சுட்டு மெல்ல காதை கடிச்சாங்க. அவள் கையில் ஈரம் இருக்குது. அவன் கொடுத்து வச்சவன், அந்த யாரை கட்டிக்கிட்டு வந்தாலோ அவன் கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. மெல்ல எங்கள் அண்ணியார்கிட்ட கேட்டேன், அது என்ன கையில் ஈரம் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படி? அதெல்லாம் உனக்கெல்லாம் சொல்ல முடியாது போல, அதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவங்க சொல்லலைனால தான் ஊர் உலகமெல்லாம் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது பாலியல் சமாச்சாரம் சொல்லி. அந்த கட்டிக்கிட்டு வந்தவனை வேற எங்கள் அண்ணியார் சொன்னாங்க அவன் கொடுத்து வச்சவன். ஆனால் அவன் கொடுத்து வைக்கவே இல்லை. காலு கழுவ போனான் குளத்துக்குள்ளே, தடுமாறி விழுந்து வலிப்பு அங்கேயே செத்து போயிட்டான். எல்லா கவுனிங்க இந்த காமுன்ற காமமாக புரட்சிக்காரியாக இருந்தான்றதில் ஒரு அற்புதமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ள அப்படியே நின்றுட்டே இருக்கு. அவன் இறந்து போயிட்டான். கூட்டம் கூடியிருக்கு. வெள்ளை சீலை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். எல்லாம் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. வெள்ளை சீலை கட்ட முடியாது, கண்டாங்கி சீலை தான் கட்டுவேன்றான். நாங்கள் இளவட்டங்கள் கொஞ்சம் பேர் அவளுக்கு ஆதரவு. ஆனால் வயதானவங்க, கொஞ்சம் இளம் பெண்கள் எல்லாம் நாங்கள் ஆதரவு. ஆனால் அந்த வயதானவங்க நடுத்தரவங்கெல்லாம் நடுநிலைமை வச்சுட்டாங்க. நேரம் ஆகிட்டே இருக்கு. காக்காய்க்கு இன்னும் சோறு வைக்கல. கர்ப்பிணி பெண்களும் சின்ன குழந்தைங்களும் சாப்பிடாமல் இருக்கு. மெதுவாக காமம்மா காதில் போய் சொல்கிறாங்க இந்த விஷயத்த. காக்காய்க்கு சோறு வைக்கல, நிறைய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் பட்னியாக இருக்கணும். உடனே அந்த தயாளமிக்க அந்த பெண்மணி அவள் சொல்கிறா, பரவாயில்ல, நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வெள்ளை சேலை கட்டிக்கிறேன், ஆனால் நாளையிலேருந்து கட்ட மாட்டேன்னு சொல்லி இறங்கி அன்னைக்கு வெள்ளை சேலை உடுத்திக்கிட்டா. அந்த விசேஷம் முடிஞ்சிச்சு. அதான் அதுக்கப்புறம் அவள் கண்டாங்கி சேலை தான் கட்டிக்கிட்டா.
நாங்கள் கூட இளவட்டங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப நாங்கள் சொல்லுவோம், ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சுட்டாடா காமம்மா, பரவாயில்ல புரட்சி பண்ணிட்டா, அடுத்த ஸ்டெப்பு ஒரு கல்யாணம் கூட அவள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள்லாம் பேசிக்கிட்டோம். ஆனால் நாங்கள்லாம் பேசுகிறது சும்மா வாய் வார்த்தைகள் தானே, பெரிய பெருமைக்கு பேசுகிறதான். யார் நான் 2வது தரமும் உன்னை கட்டிக்கிறேன்னு போய் கேட்டு அவள் மாட்டேன்னு சொன்னான்? ஈ கடிக்காம தேன் உறிஞ்சிருக்கு தானே எல்லாருக்கும் ஆசை. அப்படிப்பட்ட காமம்மா அற்புதமான ஒரு பெண்மணி, இரக்க சுபாவமுள்ள ஒரு பெண்மணி. காலங்கள் ஓடுச்சு, அப்படியே ஓடுது. வறட்சி வந்துருச்சு. எப்பயாவது வானம் பொய்த்து போச்சுன்னா வறட்சி வந்துடும். சிறுக சிறுக சேர்த்து வச்சோம் இல்லையா, குருவி மாதிரி சேர்த்து வச்சதெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். சேர்த்து வச்சது பூரா ஒன்றொன்னா வெளியில் எடுத்து போக கரைய ஆரம்பிச்சிடும். வறட்சி, வறுமை. வேறு வழி இல்லை காமம்மாவுக்கு. ஒரு காப்பி கடை ஆரம்பித்தான். காப்பி கடை ஓடிட்டுருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் உலகப்போர் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. இங்கே இந்திய மக்களை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பிடிச்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்திய மக்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு இருக்குது, ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்படுறன்ற உணர்வு. ஆனால் அவங்க போருக்கு நம்மளையெல்லாம் உதவிக்கு கேட்குறாங்க, நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம முடியாதுன்னு மறுத்து பேசுகிறோம். அப்படி முடியாதுன்னு மறுத்து பேசிட்டோம், எங்கேயாவது எந்த கிராமத்திலாவது காங்கிரஸ் உச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அந்த சிப்பாய்கள், போலீஸ் சிப்பாய்கள் வந்து இறங்கி விழுவிழுன்னு வெளுத்துருவான், கதற கதற அடிப்பான். அவனுக்கு அதுக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு நினைப்பான். ஏன்னா அவனுக்கு கோபம், நம்ம அந்த நிர்வாகத்தோடு ஒத்துழைக்கலை, அந்த போருக்கு நம்ம முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கலைன்ற கோபம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வாய்ப்பு எப்போ கிடைச்சாலும் அடித்து நொறுக்கிடுவான். எங்கேயாவது ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு கொலை விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அந்த கிராமம், தரமட்டமாகிற மாதிரி தான். சிப்பாய்கள் வந்து இறங்கிடுவான், போலீஸ் சிப்பாய்கள் வந்து வண்டியில் நிறையா வந்து இறங்கி கிராமத்தையே சூறையாடிடுவாங்க. உள்ளே வந்து இறங்கிட்டாங்கன்னா ஒரு கலையத்தில் கூட மணி இருக்காது, எல்லாத்தையும் களைச்சி போட்டு எரிஞ்சிடுவாங்க. பெண்களை மானபங்கப்படுத்துவாங்க. ஒரு கோழி ஒரு ஆடு அங்கே நிற்க முடியாது, எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிடுவாங்க. ஆண்களெல்லாம் போட்டு மிதி மிதின்னு மிதிப்பாங்க, அடித்து நொறுக்கி சின்னாபண்ணமாக்குறதுல அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. எப்போ கொலையாளியை கண்டுபிடிக்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த கொடுமை நடக்கும். அதனால் எல்லாருக்கும் அது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதில் இந்த காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மேலோட்டமாக இருக்கிற, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற கிராமமாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், தவிடுபொடி ஆயிரும். இருக்கிற வன்மத்தையெல்லாம் கொண்டாந்து கொட்டிடுவாங்க. சோதனைக்கு எங்கள் கிராமத்துலேயும் ஒரு மோசமான ரவுடி பையன், அவன் செத்தா கவர்மெண்டே கொண்டாடணும், இப்படி ஒருத்தன் செத்து போயிட்டானேன்னு. அப்படிப்பட்ட ஒருத்தனை யாரோ எவனோ ஒருத்தன் கொன்று கம்மாக்கரையில் கொண்டாந்து போட்டான், ரத்த காயங்களோட குப்புற விழுந்து கிடந்தான். அவ்வளோ மோசமானவன், குடும்பமும் மோசம், அவன் மோசம், பல முறை ஜெயிலுக்கு போனவன், அவன் செத்து போயிட்டான். யாரோ வன்மமாக எங்கேயோ கொலை பண்ணி கொண்டாந்து இங்கே போட்டு போயிட்டாங்க. யார் செஞ்ச தப்போ ஊரே கலைஞர் நின்றுச்சு. நாட்டாமைக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. ஏன்னா அந்த நாட்டாமைக்கு ஒரு அனுபவம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு கொலை விழுந்து யதார்த்தமாக அந்த ஊருக்கு அவர் போகிறப்ப போலீஸ் கொடுத்த ஒத்தடம் இன்னும் அவருக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஊர் என்ன ஆகுன்றது அவருக்கு தெரியுது. ஊரெல்லாம் கூடி நின்று பேசுகிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கடையில் தகவல் வருது, வண்டி வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்ட்டு. நம்ம சின்னான் இருக்கான்ல, ஆரம்பிக்கிற சின்னான் தான் அரச மரத்தை உச்சி மேலே போய் ஏறி நின்றுக்கிட்டு பார்த்துட்ருக்கான் வண்டி வருதா அப்படின்னு சொல்லி. ஊரே கூடி நிற்குது. ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரு. பெண்கள், இந்த சின்ன குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு ஏதாவது தெற்கு பக்கம் குண்டூரணி காடு பக்கம் போயிடுவோம், அங்கே போனால் அது குடிக்கிறதுக்காக தண்ணி கிடைக்கும், அங்கே கொண்டு போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேடி பெண்களெல்லாம் கூப்பிட்டு கேதர் பண்ணுறாரு. இது ஒன்றும் நகல மாட்டேங்குது, அந்தான்னு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்லி சொல்லி பார்த்தா அசந்து போயிட்டார், ஏன்டா இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு. ஒவ்வொருத்தங்களையும் நகர்த்துறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கிடையில் அவன் வேறு ஃபோன் பண்ண மேலே ஏறி சின்னான் கத்த ஆரம்பிச்சிட்டான், ஐயோ வண்டி வந்துருச்சு, நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே தான் திரும்புதுன்ட்டான். வெள்ளத்து போச்சு. நாட்டாமைக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, என்ன பண்ணலாம்? அப்போ தான் நம்ம பொன்னையாக்கம் பிள்ளை நேராக போய் அவர் காதை கடிக்கிறாரு. அவர் நாட்டாமை திகைப்பாக பார்க்குறாரு, இது நடக்குமா அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன் போய் செய்யும், இதை செய்யலைன்னா வேறு வழி கிடையாது ஆர்டர் போட்டார் நாட்டாமைக்கு. வேறு வழி கிடையாது நாட்டாமைக்கு. குடு 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 குடுன்னு ஓடுறாரு. நம்ம காமம்மாட்ட போய் சொல்கிறாரு, ஐயா தாயே மகராசி. அவர் கேட்குற, வாங்க சின்னையான்ற. அவர் எல்லாரையும் உறவு பண்ணி கொண்டாடுறவ தான் அவர் சொல்கிறான், மகராசி எங்கள் ஊரை காப்பாற்று மகராசி,
இப்போ குண்டூர்னிக்காடு பக்கம் பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டு போய் அனுப்பணும். இவங்க வந்துட்டுருக்காங்க, உள்ளே வந்துடுவாங்க, என்ன கொஞ்ச நேரத்தில் உள்ளே பூந்துடும். அந்த லாரி நிறைய ஆள் வரான், போலீஸ் சிப்பாய்கள் வர்றான், ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவான். இந்த குழந்தைகளையும் பெண்களையும் மாத்திரமா நம்ம காப்பாற்றுவோம், நம்மளாவது அடி வாங்குவோம். நீ தான் தாய், அவங்கள தாயை கட்டணும் அப்படின்றாங்க. நீ கட்டுப்படுத்தி அவங்கள வச்சுக்கணும் அப்படின்றார். ஒரு நிமிஷம் பார்க்குறா காமம்மா, வரட்டும், இந்த ஊருக்காக இது செய்யலைன்னா நான் இருந்துதான் என்ன பிரயோஜனம். தான் ஒரு தேவதையாக உணர்ந்ததை போல ஃபீல் பண்ணுறா காமம்மா. சந்தோஷமாக செய்கிறா. நீங்கள் போங்க, கவலைப்படாதீங்க சினையா, நான் பார்த்துக்கிறேன், தப்பு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவர் கையெடுத்து கும்புறாரு. ஊரையே காப்பாற்றிட தெய்வம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாம் போயிட்டாங்க. கடையில் வீடு வந்து நான் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். இறங்கி மெல்ல நடந்து போகிறேன். இருள் கவிர்ச்சி, இருட்டாக தான் இருக்குது. காமம்மா வீட்டை கடந்து தான் ஊருக்குள்ளே போகணும். மெல்ல காமம்மாவின் வீட்டை பார்க்குறேன். முன்பக்கம் தாழ்வாய் அந்த தாழ்வாரம்லாம் இடிஞ்சு அப்படியே அவள் வீட்டு கதவை மூடணுமேனுக்கு இருக்குது. அது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இந்த ஊரை பார்க்க விருப்பமில்லை என்பது போல எனக்கு தெரிந்தது. கனத்த இதயத்தோடு கண்ணீரோடு நான் கடந்து போனேன் காமம்மாவின் வீட்டை. எழுத்தாளர் அருமையாக, ஒரு அற்புதமாக இந்த கதையை வடிவமைத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு பெண்ணினுடைய ஒரு மற்றவர்களெல்லாம் தள்ளி நின்று பார்க்கக்கூடிய, மற்றவர்களெல்லாம் ஒதுக்கி நின்று பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய குணாதிசயத்தை உயர்த்தி காட்டியிருக்கிறார். அவளுக்குள் இருக்கக்கூடிய மேன்மை, அவள் செய்த செயல்கள் எப்படி என்பது இங்கே விமர்சனம் கிடையாது. ஆனால் அவளுக்குள் இருக்கக்கூடிய இரக்க சுபாவம், அவளுக்குள் இருக்கக்கூடிய கருணை, அவளுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றாமை, அவளுக்குள் இருக்கக்கூடிய தியாகம், தொண்டு, புண்ணியம் ஒவ்வொன்றையும் மேறிட்டு ஒரு அற்புதமான ஒரு தேவதையாக அவன் நினச்சிக்கிட்டா. இந்த ஊர் நினைக்கல, ஆனால் அந்த கதாசிரியர் அவளை ஒரு தேவதையாக உயர்த்தி காட்டியிருக்கிறார். அற்புதமான கதை துண்டு அப்படின்ற இந்த கதை உங்கள் பார்வைக்காக அந்த கதாபாத்திரத்தின் வழியாக வடிவமைத்திருக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி.